எப்பா உனக்கு லவ் ஸ்டோரியை சொல்லுப்பா. கேட்க இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு. எட்டி எட்டி மனுஷியாட்டிங்க மனசாட்சின்னு உள்ளது இருக்காவணும். எம்மா அது நடந்து முடிஞ்ச கதை. அதனால உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சரியா? கண்ணு நீ கொஞ்சம் கூட கொளுத்தி போட்டுடாத. Tell me. அது ஹோட்டலில் போனேன், அங்க பார்த்தேன் ஒரு குழந்தை உண்டு, பெண் பிள்ளை 2 பேரும் இருந்து பார்த்த உடனே ஓடி வந்து பேசினேன். பின்ன நானும் பேசினேன், கதையெல்லாம் கேட்டேன். கைவசன்னு சொன்ன உடனே எனக்கு இதையும் சுக்கு நூறான்னு உறங்கி போச்சுமா. இல்ல அந்த இடத்த நீர் பில் பண்ணலான்னு இருந்தீரோ? ஒருத்தி பின்ன என்ன சாப்பாடு வேண்டி தந்தா மாறி மாறி சாப்பிட்டுட்டு வந்தோம். ஒரே தட்டலையா? ஏச்சே நம்பர் தந்திருப்பாளே. எப்படி 10 கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். கெஸ் பண்ண நீரு பல்ல அழிச்சிட்டு வேண்ட நீரோ? அவ தர மடிச்ச நான் தான் பின்ன வேண்டேன். ஓஹோ நீ தப்பா நினைச்சாத. நான் துணை இல்ல ஒருத்தர அவசரத்துக்கு உதவி பண்ணல. இவர் பேரு காந்தி சார். பின்ன டாட்டா பாய் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு என்னதுக்கு இவ்வளவு சோகம்? நம்மள மாதிரி திருப்பி ஓகே டிவர்ஸ் ஆச்சு. அதான் மனசு சங்கடமா போச்சு கண்ணு. என்ன பண்ணியது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வாழ்க்கை. எம்மா இதுக்கு டென்ஷனாக இருந்தேன். நீ நினைச்ச மாதிரி கற்பனை ஒண்ணும் பண்ணாது, அப்பா அப்படி ஒண்ணும் பண்ணாது. லவ்ஸ் இல்ல இப்ப எப்படின்னு பார்த்தேல மூடி மறைச்ச கதையில வெளியில வருது. இனி எதை நம்பி இருக்குது? கேட்டு அப்படி இருந்திருப்பி நான் உண்மையை சொல்லியிருக்க மாட்டேனே. ரெண்டாவது மட்டுமே என்னாலும் சொல்லி போயிரு. 10 கல்யாணத்து பிறகு ஒன்னத்தை பற்றி யாருமே மனசுல நினைச்சல தெரியுமா? அதான் ஜோகமா இப்ப இருந்தீர். 10 சந்தேகப்படாத மனசு கஷ்டமாயிருக்கும். ஃபேமிலின்னு ஆன பிறகு சந்தேகம் வந்தாலே குடும்பம் விளங்காது. கண்ணு உனக்கு அம்மைக்கு சமாதானம் சொல்லு. இப்ப நான் இனி பேச போனா சொல்லு விட்டுவா. சரிப்பா 10 நான் வாரம் கற்பனை ஆகணும்னு நினைச்சாது. ஒரு ஆசமலை எப்போதும் உனக்கு தான். ஆல்வேஸ் பி வித் ஹாப்பி. நம்மள சீண்டிட்டு போறத பாருங்க. அம்மா என்னட்டி கொம்மா சம்மானம் எடுவட்டி கை கொப்பனுக்கு தான் சப்போர்ட் கிடந்து இப்ப என்ன பல்ல அழிச்சாண்டார சகுவா. அப்பாயோட எச்சோட பேரு சகுந்தலா. அப்பா சகுன்னு விളിച്ചു. கொசுன்னு விളിച്ചാண்டே தானே, அதுக்கு கொசுந்தலான்னு பேரா இருக்கணும்.